லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருச்சி மாவட்ட மாநகர அரசியலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் யாரேனும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அண்ணன் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே நேரு அவர்கள் சம்பந்தமாக எதிர்த்து அரசியல் செய்ய எவருக்கும் துணிச்சல் இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம தொடர்ந்து வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் தீபாவளி, பொங்கல், போக்குவரத்து, கமிஷன் போக்குவரத்து எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் மானாவரம் பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் வாங்கிக் கொள்கிறார்கள், பெற்றுக்கொள்கிறார்கள், கொடுக்கிறார்கள். அப்போ திருச்சி மாநகர மாவட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து வலிமையோடு ஆளுமையோடு அரசியல் செய்யவில்லை என்பதையும் நாம் தொடர்ந்து செய்தியை வெளியிட்டிருக்கோம். அந்த வகையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலராக இருந்தவர் புறநகர் தெற்கு மாவட்ட செயலராக இப்பொழுது மாநகர மாவட்ட செயலராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். காரணம் அவருடைய செயல்பாடு. டாஸ்மார்க் இந்த இடத்துல இருக்குது, இதை அகற்றுங்க அப்படின்னு சொல்லி அரசுக்கு கோரிக்கை வைக்கிறதா இருக்கட்டும், சாக்கடை பிரச்சனையாக இருக்கட்டும், கட்டுமான பிரச்சனையாக இருக்கட்டும், தார் சாலையாக இருக்கட்டும், அனைத்து பிரச்சனைகளுக்கு முன்னின்று மக்களுக்காக தொடர்ந்து ஒரு 6 மாத காலமாக எனக்கு தெரிந்து பெரிய அளவுக்கு போராட்டம், ஆர்ப்பாட்டம் என்று பெரிய அளவுக்கு செஞ்சிருக்கார். இவர் போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்கள் மாநகர மாவட்டத்தில் சீனிவாசனோ வேறு யாரும் அதை எடுத்து செய்யலை. அமமுகவிலிருந்து வந்தவர் தான் இவர் சீனிவாசன் மாநகர மாவட்ட செயலராக அதிமுகவில் வாங்கினார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்தோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்ப்பதிலோ எந்த வகையிலும் பெரிய அளவுக்கு கவனம் செலுத்தாமல் இருந்ததனால் முன்னாள் ஆவின்பால் தலைவர் கார்த்திகேயன் அவர்கள் மூலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலராகிய எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்தில் புகார் மனு 35 பேர் அழைத்து கொண்டு போய் புகார் மனு கொடுத்திருக்கிறார். அந்த புகார் மனு அடிப்படையில் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடவடிக்கை எடுக்க போகிறார் என்பது தெரியவில்லை. ஆனாலும் கூட இந்த திருச்சி மாவட்டத்தினுடைய மைய பகுதியிலே மாநகர மாவட்டத்தில் அரசியல் செய்ய வேண்டும் என்றுதான் பலரும் நினைப்பார்கள். அதுபோல தான் திருச்சி மாநகர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் சீட்டு கிடைக்கும் என்றுதான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார். அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. திருச்சி கிழக்கு தொகுதியில் கார்த்திகேயனுக்கு வாய்ப்பு கிடைக்குமா, சீனிவாசனுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது மாதிரியான ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கிறது. அதே நேரத்தில் மனோகரன் அவர்களும் திருச்சி கிழக்கில் எனக்கு வேணும் அப்படிம்பாரு, இல்லைனா லால்குடி வேணும்பாரு. அவர் எங்கிருந்தாலும் ஜெயிக்கிறார் தோக்குறாங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். ஆனாலும் கூட திருச்சி மாநகர மாவட்டத்தில் அரசியல் செய்யக்கூடிய துணிச்சலான ஒரு அரசியல்வாதியாக இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த செந்தில்நாதன் மாநகர மாவட்ட செயலராக இருக்கிறார். எனக்கு தெரிந்து செந்தில்நாதன் மாநகர மாவட்ட செயலர் அவர்கள் கே நேரு அவர்களை எதிர்த்து திருச்சி மேற்கு தொகுதியிலே போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் 100% இருக்கிறது. ஏன்னு சொன்னீங்கன்னா திருச்சி மாநகர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்சி மேற்கு தொகுதியில் காஜாமலை, கல்லுக்குழி, மிளகுபாறை போன்ற பகுதிகளில் கல்லர், மரவர், அகமுடையர், இன்னும் முக்குளத்தூர் ஓட்டுகள் அதிக அளவுக்கு இருக்குது. கே நேரு அவர்களுடைய வெற்றியை தீர்மானிப்பது இந்த முக்குளத்தூர் சமுதாய ஓட்டு தான். மற்றபடி முஸ்லீம் ஓட்டும் இருக்குது, சிறுபான்மை ஓட்டும் இருக்குது. அதை தாண்டி முக்குளத்தூர் ஓட்டு அதிக அளவுக்கு இருக்கிறது. இந்த முக்குளத்தூரை கையில் வைத்து கொண்டு தான் முத்திரையர்களை அரசியலிருந்து ஓரங்கட்ட வேண்டும் என்று கே நேரு அவர்கள் பல்வேறு வேலைகளை செய்தார் என்று முத்திரையர்களும் சரி பிற சமுதாயத்தில் உள்ளவர்களும் சொன்னார்கள். அதற்கான காரணம் என்னன்னா, திருச்சி மாவட்ட அறங்காவல் குழு தலைவராக மெடிக்கல் முரளி என்பவரை நியமித்திருக்கிறார். இந்த தமிழ் குடி சாதியை சார்ந்த கல்லறையோ முத்திரையரையோ அவர் மாவட்ட அறங்காவல் குழு தலைவராக நியமிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முக்குளத்தூர் மத்தியில் இருக்குது. இப்போ இருந்தவரில் இருந்துட்டார் மெடிக்கல் முரளி, அவரை தூக்கிவிட்டு வேறு யாராவது ஒரு முத்திரையருக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பாரே. ஆனால் கே நேரு அவர்கள் அதற்கான வாய்ப்புகள் கொடுக்க மாட்டார். திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் அதிகமான சேர்மன், அதிகமான ஒன்றிய கவுன்சிலர்கள், அதிகமான பேரூராட்சி தலைவர்கள் எல்லாமே கே நேரு அவர்கள் கையை காட்டியவங்க தான். பெரும்பாலும் ரெட்டியார் தான் அதிகமாக இருக்காங்க. அப்போ முத்திரையருக்கு முக்குளத்தூருக்கு பெரிய அளவுக்கு இங்கே முக்கியத்துவம் இல்லை, பல்லர்பறையருக்கும் இங்கே முக்கியத்துவம் இல்லை. அப்படிங்கும்போது இந்த திருச்சி மாநகர மாவட்டத்தினுடைய அரசியல் சூழ்நிலையை நம்ம அப்படியே சுற்றி பார்த்தோம்னா ஒரு கணம் நல்லா சிந்திச்சு பாருங்கள். திருச்சி மாநகர மாவட்டத்தில் இப்போ இருக்கக்கூடிய சீனிவாசன் கே நேரு அவர்கள் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கிறார். அன்பில் மகேஷ் அவர்கள் கிழக்கு தொகுதியில் போட்டியிடணும்னு அடுத்த நினைக்கிறார். அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய புறநகர் தெற்கு மாவட்ட செயலர் அவர்கள் மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது, வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே நேரத்தில் திருச்சி மாநகர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்சி மேற்கு தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் சேர்றாங்களையோ அல்லது எப்படி அரசியல் கூட்டணி வருதுன்னு தெரியல. ஆனாலும் கூட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த செந்தில்நாதன் அவர்கள் திருச்சி மாவட்டத்தினுடைய மேற்கு தொகுதியில்
மாநகர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கு தொகுதியில் கே.என். நேருவை எதிர்த்து போட்டியிடக்கூடிய ஒரு வலிமையும் ஆளுமையும் வல்லமையும் உடையவர். அதற்கான காரணம் முழுக்க டிடிவி தினகரன் அவர்கள் முழு ஆதரவினை தெரிவிப்பார். ஏனென்று சொன்னால் திருச்சியிலே இங்கே ஒரு ஆளுமையாக அரசியல் செய்யக்கூடியது செந்தில்நாதன் அவர்கள் தான். அதே மாதிரி ராஜசேகர் புறநகர் வடக்கு மாவட்டத்தில் அரசியல் பண்ணுறார். அவரையும் நம்ம குறைச்சி மதிப்பிடலாம். தேர்தல் காலகட்டங்களில் கே.என். நேரு அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்து அரசியல் செய்தவர், எவருக்கும் அஞ்சாதவர், எவருக்கும் பயப்படாதவர், துணிச்சலான அரசியல்வாதி. அதே போல் அவர் முசிறி தொகுதியில் ராஜசேகர் போட்டிட்டு வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ செந்தில்நாதன் திருச்சி மேற்கு தொகுதியில் போட்டியிடுவதற்கான அனைத்து வேலைகளையும் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் அவர் அனைத்து பணிகளையும் மாநகர பகுதியிலேயே அனைத்து பணிகளையும் செய்து வருகிறார். அதே நேரத்தில் திருச்சி மேற்கு தொகுதியில் அதிமுக சார்பாக யாராவது போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னா அதிமுக, பாஜக, அமமுக, பாமக, தேமுதிக அப்படியான ஒரு கூட்டணி வரும்போது நிச்சயமாக செந்தில்நாதன் அவர்கள் கே.என். நேரு அவர்களை எதிர்த்து திருச்சி மேற்கு தொகுதியிலே போட்டிடுவார். ஏன்னு சொன்னால் அதிமுக எனக்கு சீட்டு வேணும்னு சொல்லி அதிமுகவில் உள்ளவங்க யாரும் மேற்கு தொகுதியில் கேட்க மாட்டாங்க. அப்படியே கேட்டாலும் கூட நேரு கண்ணை காமிச்சு ஒரு டம்மியான வேட்பாளர் தான் போட்டு விடணும்னு நினைப்பாரே தவிர ஆளுமையாக இருக்கிறவங்கள போட்டால் நம்ம தோற்றுருவோம்னு அவருக்கு தெரியும். ஏன்னு சொன்னால் விரக்தியும் வெறுப்பும் நிறைய இருக்கிறது. ஏன்னா எம்பி சிவா அவர்களுடைய ஆதரவாளர்கள் நிறைய பேர் மேற்கு தொகுதியில் இருக்காங்க. அதுலேருந்து புதுக்கோட்டையிலேருந்து இடம்பெயர்ந்த கல்லர் நிறைய பேர் காஜாமலை பகுதியில் இருக்காங்க. அவங்களாம் நம்ம இனத்தை சார்ந்த சிவா அவர்கள் வீட்டை அடித்து நொறுக்கிட்டாங்க. அதனால் நம்ம கே.என். நேருக்கு எதிர்ப்பாக ஓட்டு போடணுங்கிற ஒரு மனநிலைமையில் ஒரு 5% ஓட்டு இருக்குது. அப்படி எல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது செந்தில்நாதனுக்கு திருச்சி மேற்கு தொகுதியிலே போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளை டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அவர்கள் திருச்சி மேற்கு தொகுதியிலே செந்தில்நாதனுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு சொன்னீங்கன்னா திருச்சி மாநகரம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து அரசியலையும் ஒருங்கிணைத்து சிறப்பாக அரசியல் செய்து மக்களுக்காக உழைக்கிறேன் என்ற ஒரு இதில் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தினதில் டிடிவி தினகரன் அவருடைய மனதிலே முக்கியமாக இடம் பிடித்ததனால் அவருக்கு திருச்சி மாநகர மாவட்ட சில பதவி கிடைத்திருது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவர் கேட்கக்கூடிய தொகுதி திருச்சி கிழக்கில் வாய்ப்பு குறைவு, திருச்சி மேற்கு தொகுதி தான். ஏன்னா ஆளுமையாக அவர் எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய ஒரு துணிச்சலான இருக்கக்கூடியவர் திருச்சி மேற்கு தொகுதியில் கே.என். நேருவை எதிர்த்து போட்டிடுவார். அப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் திருச்சியில் பரபரப்பு இல்லாமல் எங்கே ரொம்ப டல்லாக இருக்குமோ அப்படின்னு நம்ம நினச்சோம். அதான் புஸ்வானமாக போயிருமோ திருச்சி அரசியல் அப்படின்னு நினைக்கும் போது தான் செந்தில்நாதன் அப்படிங்கிற ஒருத்தர் வர்றாரு, கிங் மேக்கராக வர்றாரு. அமமுகவில் நிச்சயமாக அதிமுக கூட்டணியில் இணைந்து கே.என். நேருவை எதிர்த்து போட்டியிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் நிச்சயமாக பெரிய அளவுக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். அதே நேரத்தில் அதிமுக கூட்டணியில் இல்லைனாலும் கே.என். நேருக்கு செந்தில்நாதன் அவர்களை பார்த்தா பயம் ஏற்படும், கட்டாயம் ஏற்படும். தனக்கு நிகராக வலிமையான ஒரு கள்ளர் திருச்சி மேற்கு தொகுதியில் இதுவரை போட்டியிடவில்லை. முன்னாடி மரியம்பிச்சை போட்டிட்டார். அவருடைய தனி ஆளுமை, அவர் வேறு சமுதாயத்தை சார்ந்தவர், முத்திரைய சமுதாயம், முஸ்லீம் ஆதரவு எல்லாம் இருந்தாலும் கூட அவருடைய தனி ஆளுமையால் அவர் ஜெயித்தார். இவருக்கு செந்தில்நாதனுக்கு இயல்பான குணம், அடாவடி கிடையாது, ரவுடித்தனம் கிடையாது. மக்களுக்கு மத்தியிலும் சரி, பிற சமுதாய மக்கள் மத்தியிலும் சரி நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. அதனால் திருச்சி மேற்கு தொகுதியில் கே.என். நேருவை எதிர்த்து செந்தில்நாதன் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளை டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் ஏற்படுத்தி கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறது. நன்றி, வணக்கம்.